அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் உதயா. தமிழ்நாட்டில் தாவேக தனி பெரும்பான்மையாக வந்தோம் ஆட்சி அமைக்க விட மாட்டேங்கிறாருப்பா அந்த ஆளுநர். அப்படின்னு தான் இங்கே எல்லாரும் ஒரு வதந்தியை பரப்பிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆளுநருக்கு அவருக்கு என்ன வேலை கொடுத்துருக்காங்களோ அந்த வேலையை அந்த அரசியலில் அவர் கரெக்டாக பண்ணுவார். அதுதான் ஆளுநருக்கான வேலை. அவர் எப்படி தாவேக தலைவர் தனி பெரும்பான்மையாக போன உடனே அவர் ஆட்சி அமைக்காமல் விடுவார் சொல்லுங்கள்? அவரோட வேலை யார் தனி பெரும்பான்மை போனாலும் ஆட்சி அமைக்க வைப்பது தான். தாவேக்கா தலைவருக்கு 119 இடங்கள் தேவைப்படுது. 106 இடத்த கொண்டு போனால் எப்படி அங்கே ஆட்சி அமைக்க முடியும்? அப்போவும் அங்கே கிட்டத்தட்ட எத்தனை இடங்கள் தேவைப்படுது? அதுக்கும் ஆளுநருக்கும் சம்மந்தமே இல்லை. இப்போ தாவேக்கா தலைவர் என்ன பண்ணணும்னா 119 இடங்களுக்கு தேவையான எம்எல்ஏக்களை அவருக்கு ஆதரவு கொடுக்குறபடி அவர் போய் கேட்கணும். பாவம் அவரும் அதை கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறார் எல்லா இடத்துலையும். இல்லை எனக்கு இந்தந்த கட்சியிலேருந்து எனக்கு ஆதரவு கொடுக்குறாங்க, எங்கள்கிட்டையும் பெரும்பான்மை இருக்குது அப்படின்னு கொண்டு போய் ஆளுநர்கிட்ட கடிதம் மூலியமாகவும் கொண்டு போய் கொடுக்கலாம். எல்லாரையும் கூட்டிக்கிட்டு தான் போகணுன்னோடலாம் இல்லை. கடிதம் மூலியமாவோட கொடுத்துப்பட்டு 15ஆம் தேதி பதவி ஏற்பு வச்சுக்கலாம்னு வரலாம். அதுக்கப்புறம் ஆளுநர் என்ன சொல்லணுமோ அதை பண்ணிக்கிடுவார். இப்போ ஒரு வேளை நீங்கள் சொல்கிறீங்க தாவேக்கா சரி ஆளுநரே சரிப்பா நீங்கள் தனி பெரும்பான்மையாக வந்திருக்கீங்க 106 நீங்கள் முதலமைச்சர் ஆகுங்க, அப்புறம் தனி பெரும்பான்மையை காட்டுங்க அப்படின்னு ஆக்கிட்டாங்கன்னு வச்சுக்கிறோங்க. முதலமைச்சர் நாற்காலிலையும் இப்போ விஜய் அவர்கள் உட்காந்துட்டார். நாளைக்கு திடீர்னு ஒரு 4 எம்எல்ஏ கலண்டு போகிறார். அப்போது நீங்கள் யாரை குறை சொல்லுவீங்க? தாவேக்கா தலைவரை குறை சொல்லுவீங்களா, இல்லை ஆளுநரை உங்களை குறை சொல்லுவீங்களா? ஆளுநர் தானே கண்டிப்பாக சொல்லுவீங்க. தனி பெரும்பான்மையை காட்டாத கட்சியை நீங்கள் எப்படி கொண்டு போய் ஆட்சி கட்டில் உட்கார வைக்கலாம் அப்படின்னு அப்போது அவரை தான் சொல்லுவீங்க. ஆளுநருக்கு என்ன அதிகாரம் கொடுத்துருக்காங்களோ அதை அவர் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதனால் அவருக்கும் தாவேக்காவுக்கும் முடிச்சு போடுறத விடுங்க. இன்னைய வரைக்கும் தாவேக்கா ஏதாவது ஆளுநரை பற்றி சொல்லியிருக்காங்களா? ஏன்னா தாவேக்காவில் இருக்கவங்களுக்கும் தெரியும் நமக்கு இவ்வளோ சீட்டுக்கு கிடைக்கணும், நமக்கு இவ்வளோ சீட்டுக்கு கிடைக்கல, டிலே ஆகுது. அதனால தான் ஆளுநர் நம்மளை இந்த மாதிரி எம்எல்ஏக்களோட வர சொல்கிறன்ற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு இடையில இந்த வதந்தியை போட்டு பரப்பிக்கிட்டு உடனே இதுக்கு மத்திய அரசு தான் இப்போ உறுதுணையாக இருக்குது, பாஜக தான் தடுக்குது. ஏன்னா பாஜக தான் மத்தியில் இருக்குது. தாவேக்கா ஆட்சி அமைக்கும் பாஜகவுக்கு என்ன இருக்குது? உங்கள் தனி பெரும்பான்மையாக வந்துட்டாங்க. ஆனால் தேவையான அந்த சீட்டு கிடைக்கல. அதுக்கு பாஜகவெல்லாம் உள்ளுக்கு எல்லாத்துக்கும் பாஜக தானா? வேறு கட்சியே இல்லையா? பாஜக சொல்லி 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 தான் இப்படி இன்னொரு கட்சி இங்கே வளர்ந்துருச்சு. இனிமேலாவது நாம் என்ன பண்ணுறோம் என்ன அப்படின்னா அதை மக்கள்கிட்ட சொல்லி வந்தால் மட்டும்தான் இனிமேல் எந்த ஒரு கட்சிக்காக இருந்தாலும் வெற்றி. நன்றி, வணக்கம்.